பாடம் 3. யார் பெரியவர்? பாடம் அறிமுகம். ஒவ்வொருவரும் தன்னை மற்றவரை விட வலிமையானவர், பெரியவர் என்று கருதுகிறார்கள். நாம் மற்றவரின் குணங்களை மதிக்க வேண்டும். அவமரியாதை செய்யக்கூடாது. அன்புடன் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். ஏனென்றால் அன்பின் சக்தி அதிகம். வாழ்க்கை மதிப்பு. அவரவருக்கான இடத்தில் அவரவருக்கான திறமைகள் வெளிப்படும். அன்பில் சக்தி இருக்கிறது. அன்பு வலிமையானது. ஒரு வீட்டில் சந்தோஷ் மற்றும் மகேஷ் என்ற இரு சகோதரர்கள் வசித்து வந்தனர். இவர்களிடையே ஒரு நாள் நம்மில் யார் பெரியவர் என்ற சண்டை உருவானது. இதில் சந்தோஷ் நான் தான் பெரியவன் என்று கூறினான். ஏனென்றால் அவன் வீட்டின் மூத்த பிள்ளை. இவர்கள் சண்டைக்கிடையில் எழுப்பிய சத்தத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாத்தா எழுந்து வந்து அவர்கள் சண்டையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். பின்னர் இருவருக்கும் ஒரு கதையை கூற ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் உங்களைப் போலவே சூரியனுக்கும் காற்றுக்கும் இடையில் நம்மில் யார் வலிமையானவர்கள் என்ற சண்டையை காற்று நடத்தியது. நான் தான் பெரியவன் என்று காற்று சூரியனை பார்த்து கூறியது. பிறகு இவர்களில் யார் பெரியவர் என்று அறிந்து கொள்ள காற்று தங்களுக்குள் ஒரு சோதனையை நடத்தி தெரிந்து கொள்ளலாம் என்று ஆலோசனை சொன்னது. என்ன சோதனை என்று சூரியன் கேட்டது. காற்று ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி, இதோ பார், போர்வையை போத்திக் கொண்டு ஒரு மனிதன் செல்கிறான். நம் இருவரில் யாரால் அவன் போர்வை அகற்றப்படுகிறதோ அவரே வலிமையானவர் என்று காற்று கூறியது. சூரியனும் அதற்கு ஒப்புக்கொண்டது. சரி, முதலில் நீ செல், பிறகு நான் சென்று என்னால் முடிந்ததை முயற்சி செய்கிறேன் என்றது சூரியன். காற்று மனிதனை நோக்கி வேகமாக வீசத் தொடங்கியது. காற்று வீசுவதை பார்த்து அவன் போர்வையை சரியாக போர்த்தினான். பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. அவன் போர்வையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். காற்று பயங்கர புயலாக உருவெடுத்தது. ஆனால் என்ன, காற்று எவ்வளவு வேகமாக வீசுகிறதோ அவ்வளவு சக்தியை பயன்படுத்த மனிதன் போர்வையை நன்கு பிடித்துக் கொண்டான். வாருங்கள், இப்போது உங்கள் முறை. நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டேன் என்றது. சரி, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே சூரியன் மெதுவாக மேல் நோக்கி நகரத் தொடங்கியது. சூரியனின் ஒளியானது சுற்றிலும் பிரகாசித்தது. மனிதன் தனக்குள்ளேயே சூரியனின் வெப்பத்தை உணர ஆரம்பித்தான். பிறகு சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களால் அதிகமான வெப்பத்தை கொடுத்தது. வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் மனிதன் தனது போர்வையை எடுத்து வீசினான். இதை கண்டு காற்றின் பெருமை குலைந்தது. கூப்பிய கைகளுடன் பணிவான குரலில் சூரியனை வணங்கி, நீங்கள்தான் பெரியவர் சூரியனே, நான் தோற்றுவிட்டேன் என்றது. சூரியன் காற்றிடம் அன்பாக கூறியது, நீங்கள் இல்லாமல் மக்கள் சுவாசிக்க முடியாது. நீங்கள்தான் அனைவருக்கும் உயிர் வாழ உதவுகிறீர்கள்.
நீங்கள்தான் சிறந்தவர். அவரவர் இடத்தில் அவரவர்களுக்கென்று வலிமை இருக்கின்றது. இதில் நீ பெரியவன், நான் பெரியவன் என்றெல்லாம் கிடையாது. இதை கேட்ட காற்று மகிழ்ச்சியடைந்தது என்று தாத்தா கதையை கூறி முடித்தார். பாருங்கள் குழந்தைகளே, அன்புடன் வாழுங்கள். அன்பில் சக்தி இருக்கிறது. அன்புதான் வலிமையானது. அவ்விரு சகோதரர்களும் கதையை கேட்டு மனம் திருந்தி மகிழ்ச்சியாக இருவரும் ஒன்று கூடி விளையாட ஆரம்பித்தார்கள்.